சிவபதியோட ஃபேமிலி அம்பால கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாமியார் சொல்றாரு, அம்பாளுக்கு பூஜை பண்ண பஞ்சாமிர்தம் உங்க மருமகளுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கும். இந்த பிரசாதத்தை தாய்க்கு ஊட்டி விடுங்கோ. பரஞ்சோதி அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறாங்க சாமி கிட்ட இருந்து. கோயில்ல இருக்க எல்லா சாமியும் கும்பிடுறாங்க. சிவபதியோட ஃபேமிலி தேனு மரத்துல கயிறை கட்டுறாங்க, வேண்டிக்கிறாங்க. சிவபதியோட அம்மா கோயில்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் டெய்லி அம்பாளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கறாங்க. அதுக்கு சிவபதியோட அம்மா திரும்பிக்கிட்டு கையில தண்ணிய நனைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிரசாதம் கொண்டுட்டு வந்த அம்மா அந்த பிரசாதத்துல கலக்குறாங்க. பிரசாதத்தையும் மாத்தி வச்சிடுறாங்க. சிவபதியோட அம்மாவுக்கு இது தெரியாது. அந்த அம்மா கொடுக்கிற பிரசாதத்தையும் வாங்கிக்கிறாங்க சிவபதியோட அம்மா. சிவபதி சொல்றாரு, ஜோதி அம்பால நல்லா வேண்டிக்கிட்டு பிரசாதத்தை தேனுக்கு ஊட்டி விடுமா. ஜோதியும் ஊட்டி விடுறாங்க தேனுக்கு அந்த பிரசாதத்தை. இந்த கோயிலுக்கு வந்த ஒரு அம்மா வாட்ஸ்அப்ல லைவா வீடியோ எடுத்து தென்னரசுக்கு அனுப்பி விடுறாங்க. தென்னரசம் பாக்குறாரு அந்த வீடியோவை. வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்ப தேனு மயக்கம் போட்டு விழுகுறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் இத பார்த்து பதறி போறாங்க. இத தென்னரசு வீடியோ மூலியமா பார்த்து சிரிக்கிறாரு. தென்னரசு சொல்றாரு, கட்டை சாஞ்சிருச்சா, தூக்கி போடுங்க, சுடுகாட்டுல போட்டு எரிங்கடா அப்படின்னு வீடியோவை பார்த்து சொல்றாரு. சிவபதி வீட்டுல எல்லாரும் தேனை பார்த்து கதறாங்க. நாளை சந்திப்போம்.